ஹாய் ஹலோ மக்களே, நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் ஃப்ராக் நைட்டியோட கட்டிங் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். ஸ்கெட் போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுத்திருந்தோம்ல, அதில் நம்ம ப்ளீட்ஸ் நம்ம இடுப்பு சுற்றுலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இதோட வித்து நமக்கு 34 இன்ச் தானே, அதனால் நமக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால் ப்ளீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ப்ளீட்ஸ் வைக்கும்போது அந்த ஸ்கெட் போர்ஷனில் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 2 இன்ச் விட்டுருங்க. ஏன்னா சைட் ஜாயின் பண்ணும்போது ஒரு இன்ச் போயிடும். அதனால் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் வைங்க. வைக்கிற ப்ளீட்ஸை உள்ளாடி வரை வைக்காமல் கொஞ்சம் உள்ளாடி வைக்கிற ப்ளீட்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. அது ஒரு டைம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வைக்கணுன்ட்டு. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இதே ஒரு எக்ஸல் சைஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறோம்னா அந்த ஸ்கெட் போர்ஷனில் ஸ்டார்டிங்கில் ஒரு 3 இன்ச் விட்டுட்டு அதே மாதிரியே ப்ளீட்ஸ் வச்சுட்டு ப்ளீட்ஸ் முடிகிற இடத்துக்கு அதே மாதிரி 3 இன்ச் முன்னாடியே முடிச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துட்டோம். பேக் போர்ஷனுக்கு உள்ள ஸ்கெட்டுக்கு தான் நம்ம ப்ளீட்ஸ் இப்போ வச்சிட்ருக்கோம். இதே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறமே ஸ்லீவோட எட்ஜு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ரெடிமேடாக நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்லீவோட எட்ஜெலாம் மடிச்சடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது கரை பீஸாக தான் இருக்குது. நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே மடிச்சுட்டு அந்த ஃபோல்டு பண்ணதுக்கு எட்ஜில் அப்படியே ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீங்கள் அடியில் மடித்து தைக்கணும் அப்படின்னா ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து தைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லீவோட லென்த் ப்ளஸ் 1.5 இன்ச் அப்படி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கீழே 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டோம்னா 1/2 இன்ச்சுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது போயிடும். நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் அப்படியே மடித்து தைக்கிறேன். இந்த மடித்து தைக்கிறது கீழே உள்ள நைட்டி கிளாத்தில் பற்றக்கூடாது. அந்த ஃபோல்டிங்கோட எட்ஜில் தான் நம்ம ஸ்டிச்சை போடணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் ஆல்ரெடி 3 இன்ச்சுக்கு ஒரு பட்டைக்கின்னு சொல்லி ஒரு பீஸ் எடுத்து வச்சுருந்தோம். அதை ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்தால் தான் அது நேராக ஒரு பீஸ் ஒரு லென்த்தான பீஸாக கிடைக்கும். அந்த ஃப்ரண்ட்டு நெக்கு கட் பண்ணியிருக்கோம்ல, அதோட சென்டரை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த சென்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். சென்டரில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த சென்டருக்கு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி இல்லைனா ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ரெண்டு பீஸு அந்த பட்டையை 2ஆக மடிச்சுட்டு அந்த ஃபோல்டிங் பக்கத்து நம்ம ஸ்டிச் பண்ணலை. ரெண்டு ஓப்பன் பீஸ் இருக்கும்ல, அதில் தான் நம்ம 1/2 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அடிக்கிற ஸ்டிச் 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 3 இன்ச் பட்டை இருந்துச்சு, அதை ஃபோல்டு பண்ணி 1.5 இன்ச்சுக்கு ஆக்கணும். அதில் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் போக ஃபினிஷிங்கில் நமக்கு 1 இன்ச்சில் உள்ள ஒரு படி கிடைக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட எட்ஜில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இது எதுக்காகனா நம்ம பட்டன்ஸ் 3 பட்டன்ஸ் கொடுக்குறோம். அதுக்காக இது இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் இப்படி கொடுக்குறோம். அந்த சைடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி அந்த படியோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு லைனிங் பீஸ் கீழே இருக்குது. நைட்டியோட ராங் சைடுக்கு கீழே லைனிங் பீஸ் இருக்குது. நம்ம நெக்கோட வைடு 5 இன்ச், அதாவது 2.5 இன்ச்சில் கட் பண்ணினோம். அந்த 5 இன்ச் அங்கிட்ட இங்கிட்ட இருக்கான்னு மார்க் பண்ணிக்கிறோம். இது எதுக்காகனா நெக் நமக்கு இப்படி வைக்கும்போது கொஞ்சம் அகலம் அதிகமாயிரும். அதனால் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைனிங் பீஸ் நைட்டியோட ராங் சைடு கீழே லைனிங் பீஸ் இருக்குது. நைட்டியோட நல்ல பக்கத்துக்கு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறோம்.
எட்ஜு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நீங்கள் லைனிங் வைக்கணுன்றது கிடையாது. நான் சேல்ஸ் பண்ணும்போது எப்போயுமே ஃப்ராக் நைட்டிக்கும் ப்ளீட்டட் நைட்டிக்கும் லைனிங் வைப்பேன். இந்த ஃப்ராக் நைட்டி வந்து ஃபீடிங் நைட்டியாகவும் கஸ்டமைஸ் பண்ணுவோம். அப்போயும் நமக்கு வந்து லைனிங் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். லைனிங் கொடுக்கும்போது ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் தான் நான் லைனிங் கொடுப்பேன். ப்ளீட்டட் நைட்டி ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கூட கொடுப்பேன். லைனிங் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு திக்காக இருக்கும். அதுக்காக தான் அப்படி ஸ்டிச் பண்ணுறோம். இந்த லைனிங்கை கொஞ்சம் எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா அதில் வந்து கொஞ்சம் ஏர்லாம் உள்ளே போய் கொஞ்சம் புஷ்ஷுன்னு தூக்கிக்கிட்டு இருக்கும். அதுக்காக தான். அப்படியே எட்ஜு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். மேட்சிங் லைனிங் தான் இல்லை, நான் அந்த மாதிரி பண்டலாக வந்து ஒயிட் கலர் கிளாத் வந்து வாங்கி வச்சுக்குவேன். அதுதான் வந்து ஃப்ராக் நைட்டிக்கும் ப்ளீட்டட் நைட்டிக்கும் லைனிங்காக யூஸ் பண்ணிக்குவேன். அதில் வந்து மெஷர்மெண்ட் சார்ட் வந்து அந்த கட்டிங் வீடியோவில் கூட கொடுத்துருப்பேன். நினைக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்ன் வீடியோவில் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் உங்கள் சைஸ்க்கு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்து எப்படி ரெடிமேடாக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் வச்சு எப்படி நைட்டிலாம் கட் பண்ணுறது அப்படின்றது வர வீடியோவில் பார்ப்போம். லைனிங் பீஸை அப்படியே வந்து சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த மெஷர்மெண்ட் சார்ட் வந்து ஃப்ராக் நைட்டிக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். ஏன்னா வேஸ்ட்டு கீழே வந்து நமக்கு ப்ளீட்ஸ் வரும். அதனால் அது ஃப்ரீ சைஸாக இருக்கனால அந்த மெஷர்மெண்ட் சார்ட் வந்து ஃப்ராக் நைட்டிக்கு மட்டும்தான். அடுத்து வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஒரு கிராஸ் பீஸை நேராக வச்சுக்கிறேன். இன்னொரு கிராஸ் பீஸை செங்குத்தாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கிராஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். த்ரெட்டெல்லாம் நீங்கள் வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி தான் இன்னொரு கிராஸ் பீஸையே நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஒன்று வந்து ஒன்று வந்து நேராக வச்சுட்டு ஒன்று செங்குத்தாக வச்சுட்டு அதே மாதிரி கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி எல்லா கிராஸ் பீஸையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. நைட்டியோட நல்ல பக்கத்து மேலே ஸ்டிச் பண்ணலை, ராங் சைடுக்கு மேலே அந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கத்து வச்சு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் 1/4 இன்ச்னா அதே ஸ்டிச் வந்து முடிகிற வரையுமே அப்படியே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் 1/4 இன்ச்சு, சென்டரில் 1/2 இன்ச் அப்படிலாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த கிராஸ் பீஸோட சென்ட்ரு போர்ஷன் இருக்கும்ல, அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரப்போதில்ல, அதனால் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போதே அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த ரவுண்டு வளைவுக்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கிராஸ் பீஸை வச்சு நீங்கள் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணணும். முடிக்கும் போது பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்பயுமே எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன நாச் வந்து நம்ம கொடுத்துக்கணும். இந்த நாச் வந்து நம்ம போட்ட ஸ்டிச் மேலே வந்து பற்றக்கூடாது. ப்ளவுஸ்க்கெலாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ அந்த 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு கிராஸ் பீஸோட எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அந்த லைனிங் பீஸில் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது, கிராஸ் பீஸோட எட்ஜில் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம். கரெக்டாக எடுத்துட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டார்டிங் அந்த ஃபோல்டு பண்ணியிருக்கிறதும் ஒரே லெவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரும். ஒரு பட்டை பைப்பிங்காட்டம் இருக்கும் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது.
அதே மாதிரி எப்பயுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது சின்ன ஸ்டிச்சாக வச்சு பண்ணுங்கள். ரெடிமேடாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் கடையில் விற்கிற மாதிரி பெரிய ஸ்டிச்செலாம் வச்சு பண்ணிடாதீங்க. இந்த 2, 3 சைஸ் இருக்கும்ல அதை சொல்கிறேன். நான் எப்பயுமே 2.5 அந்த ரேஞ்சில் தான் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கிராஸ் பீஸோட எட்ஜில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நைட்டி பீஸில் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது, கிராஸ் பீஸோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச் கிராஸ் பீஸ் எடுக்காமல் ஒரு 1.5 இன்ச் கிராஸ் பீஸாக கூட எடுத்துக்கோங்க. வளைவுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி கிராஸ் பீஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து அப்படியே அந்த கிராஸ் பீஸோட எட்ஜில் ஸ்டிச் போடுங்க. லார்ஜ் சைஸ்லேருந்து நமக்கு எக்ஸல் சைஸ் வரையும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 3 மீட்டர் கிளாத் இருந்தாவே போதும். டபுள் எக்ஸில் இருந்தால் ஒரு 3.5 வாங்கிக்கோங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு 4 மீட்டர் கிளாத் வந்து செப்பரேட்டாகவே காட்டன் பீஸ் வந்து மீட்டர் கணக்கில் இருக்கும். அதை வந்து நீங்கள் கட் பீஸ் இருக்கும்ல அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஷாப்பில் வந்து நைட்டி மெட்டீரியல்னு கேட்டாவே கிடைக்கும். அதை வாங்கி நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்கள் சைஸ்க்கு. இந்த மெஷர்மெண்ட் சார்ட் வந்து சொன்னேன்ல அது வந்து ஃப்ராக் நைட்டிக்கு மட்டும்தான். ஏன்னா வேஸ்ட்டு கீழே நமக்கு ப்ளீட்ஸ் வரனால இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நார்மல் நைட்டிக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் சார்ட் வந்து வேறு. நான் அதை வந்து நெக்ஸ்ட்டு நார்மல் நைட்டி ஸ்டிச் பண்ணும்போது அதோட சார்ட் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு பீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேக் பீஸ்க்கும் நம்ம என்ன தேவைன்னா கிராஸ் பீஸ் வந்து தேவை. இந்த கிராஸ் பீஸையும் நான் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு பீஸ் நேராக வச்சுக்கிறோம், ஒரு பீஸை செங்குத்தாக வச்சுட்டு அப்படியே கிராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுறோம். இதே மாதிரி எல்லா கிராஸ் பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அதனால தான் நமக்கு நிறைய கிராஸ் பீஸ் தேவைன்னு நான் கட்டிங் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டிச் பண்ணுறதை நல்லா பாருங்கள். நைட்டியோட நல்ல பக்கத்துக்கு மேலே கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் வச்சு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்போயுமே 1/4 இன்ச்னா 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்னா அதே லெவலுக்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. எப்பயுமே எக்ஸஸாக இருக்கிறத நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அப்படியே வந்து கிராஸ் பீஸை மடக்கிக்கிறேன். மடக்கிட்டு இந்த கிராஸ் பீஸோட எட்ஜில் வந்து ஸ்டிச் வந்து பண்ணணும். அதான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். நைட்டியோட பீஸில் ஸ்டிச் பண்ணிடாதீங்க, கிராஸ் பீஸோட எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணும்போது கீழே வந்து அந்த ஃபோல்டிங் வந்து போயிடக்கூடாது. கிராஸ் பீஸ்க்கு உள்ளாடி தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல ஆல்ரெடி 1/4 இன்ச்சுக்கு, அதை வந்து அப்படியே மடித்து விட்டுக்கிறோம். நமக்கு சின்னதாக தைக்க தெரிஞ்சாவே போதும், ஈஸியாக வந்து நைட்டிலாம் ஸ்டிச் பண்ணிடலாம். நைட்டிலே பல மாடல்ஸ்லாம் இருக்குது, நிறைய வெரைட்டிலாம் இருக்குது. அதெல்லாம் வர வீடியோஸில் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லி தந்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் கிராஸ் பீஸ் எப்படி வர்றது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நைட்டி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன்றனால எப்படி வந்து கிராஸ் பீஸ்லாம் ஸ்டிச் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுறோம். ஃப்ரண்ட் பக்கத்தோட நல்ல பக்கத்தையும் பேக் பக்கத்தோட நல்ல பக்கத்தையும் ரெண்டையும் எடுத்துட்டு ரெண்டையுமே வந்து ஒன்றா வச்சுட்டு அந்த பேக் பீஸில் வந்து கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல அதை வந்து ஃப்ரண்ட் பக்கத்தோட ராங் சைடை நம்ம வந்து திருப்பி விட்டுக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, கரெக்டாக வந்து வச்சுக்கணும். இந்த கிராஸ் பீஸில் எட்ஜில் ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல அதை தான் வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கையும் ஒன்றா வச்சுட்டு
பேக்கோட கிராஸ் பீஸை ஃப்ரண்ட் சைடோட ராங் சைடு வந்து நம்ம வந்து திருப்பி விட்டுக்கிறோம். திருப்பி விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பேக்கில் முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. எண்டிங்கில் முடிக்கும் போதும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் 2 ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அதுதான் உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன். ஃப்ரண்ட்டு பக்கம் தோட ராங் சைடு பக்கட்டும் அந்த பேக்கோட கிராஸ் பீஸை நம்ம வந்து வச்சுக்கிறோம். வச்சுட்டு அதே 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதே வந்து நம்ம வந்து ரெடிமேட் இல்லாமல் நம்ம சைஸ்க்கெலாம் ஸ்டிச் பண்ணுறோம்னா 2 ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ரெடிமேடாக இருந்தாலும் சின்ன தையலாக போட்டு எடுத்து கொடுங்க. அப்போ தான் ரெடிமேடுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுற நைட்டிஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி இவங்கக்கிட்ட வாங்கினா ஸ்டிச்லாம் போகாது அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கும். நான் வந்து அந்த பேக் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால் அதை கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் எப்படி வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அதில் வந்து நம்ம கட்டிங் போடலாம், நைட்டிக்கு வந்து எவ்வளோ இன்ச் லூஸ் கொடுக்கலாம், எவ்வளோ ஆட் பண்ணலாம், டைட் ஃபிட்டிங் போடுறவங்களுக்கு நம்ம எத்தனை இன்ச் லூஸ் கொடுக்கலாம், நார்மல் ஃபிட்டிங் லூஸ் ஃபிட்டிங் போடுறவங்களுக்குலாம் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணலாம் அப்படின்ற வர வீடியோஸில் பார்ப்போம். எவ்வளோ வந்து ஷோல்டர் கால்குலேஷன் நைட்டிக்கெலாம் வைக்கலாம் அப்படின்ற இதையும் பார்ப்போம். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் கிராஸ் பீஸ் வந்து. இப்போ வந்து திருப்பினதுக்கப்புறம் அப்படியே வந்து கிராஸ் பீஸோட எட்ஜில் வந்து ஸ்டிச் வந்து பண்ணிக்கணும். கிராஸ் பீஸோட எட்ஜில் அப்படியே ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எப்போயுமே 1/2 இன்ச்லேயே ஜாயின் பண்ணுங்கள். 1/4 இன்ச்சுக்கெலாம் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா நைட்டின்றனால கொஞ்சம் சீக்கிரம் விட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் எப்போயுமே வந்து 1/2 இன்ச்சுக்கு தான் ஜாயின் பண்ணுவேன். இந்த 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணும்போது ஆம்கோல் அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக எடுத்துருக்கோமா, எக்ஸஸ் வருதா இல்லை பத்தாமல் வருதா ஸ்லீவெலாம் அப்படின்னு சொல்லி அந்த வந்து ஸ்லீவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணும்போது நான் அந்த இது ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து அப்படி ஸ்டிச் பண்ணாதீங்க. ஸ்லீவை வந்து அந்த ஷோல்டரோட சென்டர்லேருந்தே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்டார்டிங்லேருந்து வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். 1/2 இன்ச்சுக்கு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. ரெடிமேடாக ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா இந்த 1 ஸ்டிச்சே போதும். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஷோல்டர் சென்டருக்கிட்ட ஃப்ரண்ட்டில் வராமல் அதை வந்து பேக்கில் எடுத்து விட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வந்து எனக்கு எக்ஸஸாக வந்திருக்கும். அதை வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுப்பேன். அதனால தான் எப்போயுமே வந்து நம்ம வந்து ஸ்லீவோட சென்டர்லேருந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஈவனாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறத வந்து நான் ஸ்லீவோட சென்டர் அந்த ஷோல்டரோட சென்டர்லேருந்து தான் ஸ்டிச் பண்ணுவேன். பிகினர்ஸாக இருந்தீங்கனாலும் எப்போயுமே வந்து ஷோல்டரோட சென்டர்லேருந்தே ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது பேக் பீஸோட அந்த ஷோல்டர்கிட்ட வந்து பேக் பக்கெட்டை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பக்கெட் எடுத்து விட்றாதீங்க. அப்படியே 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். முடிக்கும் போது பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ஷோல்டரோட சென்டர்லேருந்து தான் நெக்ஸ்ட் வந்து பேக்கில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். கரெக்டாக எடுத்து வச்சு எடுத்துக்கோங்க.
நமக்கு ஸ்டிச் பண்ணுறது தான் 2 ஸ்டிச் வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க. நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணுறனோ அதே மெத்தடு தான் சொல்லித்தரேன். இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டு பேக் பார்ட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம், ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கர்ட் போர்ஷன் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வச்சுருப்போம்ல, அதை வந்து 2 பக்கத்தோட நல்ல பக்கத்தை வச்சு நம்ம அப்படியே 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 1/4 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் போட்டுறாதீங்க, 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நைட்டி வந்து விட்டு போயிடும். இந்த இடத்துக்கிட்ட கண்டிப்பாக வந்து விடுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இது ரெடிமேடாக ஸ்டிச் பண்ணாலும் இந்த இடத்துட்ட வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஸ்கர்ட் போர்ஷனையும் பாடி போர்ஷனையும் ஜாயின் பண்ணுற இடத்துட்ட நம்ம 2 ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு வேளை பாடி பார்ட்டை விட நமக்கு வந்து ஸ்கர்ட் போர்ஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். அந்த பாடி போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை பாடி பார்ட்டை விட ஸ்கர்ட் போர்ஷன் வந்து பத்தாம ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ப்ளீட்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி பிரித்து விட்டுக்கணும். பிரித்து விடும்போது ஒரே சைட்லேயே பிரித்து விடாமல் 2 சைட்லேயுமே வந்து பிரித்து விட பாருங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பத்தாமல் வருதுன்னு சொல்லிட்டு ஒரே சைடில் மட்டும் நம்ம பிரித்து விட்டோம்னா ஒரு சைடில் மட்டும் நம்ம ப்ளீட்ஸ் அதிகமாக பிரித்து விட்ருப்போம். அதே மாதிரி ப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறம் பாடி பார்ட்டோட கரெக்டாக இருக்கா அப்படி இந்த இடுப்பு சுற்றளவுக்கும் இந்த ப்ளீட்ஸ் வச்சதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 2 இன்ச் விட சொன்னேன்ல ப்ளீட்ஸ் வைக்கும்போது ஸ்கர்ட் போர்ஷனில், அது வந்து நமக்கு எக்ஸல் சைஸாக இருந்தால் ஒரு 3 இன்ச் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ப்ளீட்ஸ் வைக்கிறது. ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரியே பேக் போர்ஷனும் நான் வந்து ப்ளீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே 1 இன்ச்சுக்கே கைக்கிட்ட வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணும்போது 2ம் வந்து மீட் ஆகிக்கணும். அந்த இடம் எப்படி வந்து சுடிதார்லாம் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்லீவோட இந்த ஆம்கோல் கிட்ட கரெக்டாக மீட் ஆகணும். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நைட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போயுமே அப்படி ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. அதே 1 இன்ச் அந்த இடுப்பு சுற்றளவுக்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு அந்த பாடி பார்ட்டும் ஸ்கர்ட் போர்ஷன்கிட்ட 1/2 இன்ச் ஜாயின் பண்ணோம்ல, அதை வந்து 2த்தையும் வந்து மேலே எடுத்து விட்ருங்க. மேலே எடுத்து விட்டு அதே 1 இன்ச்சுக்கு அப்படியே கீழே வரையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நமக்கு ஸ்டிச் பண்ணுறதா 2 வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. சுடிதார்க்கெலாம் ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் இருக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ யாராவது நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண சொன்னாங்கன்னா அதே மாதிரியே டபுள் ஸ்டிச் வந்து பண்ணி கொடுங்க. ½ இன்ச்சுக்கு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் ஜாயின் பண்ணிக்கணும். கீழே ஃபோல்டு பண்ணும்போது ½ இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு, இன்னொரு ½ இன்ச்சுக்கு 1 ஃபோல்டு அப்படி வந்து பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சுக்கு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ராக் நைட்டி வந்து ஃபுல் லென்த்துக்கும் போடலாம், கொலுசுக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே வரையும் கூட நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்கள் லென்த்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது கூட ஒரு 3 இன்ச் 3.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இதை பார்த்து நீங்களும் உங்கள் சைஸ்க்கு வந்து ஃப்ராக் நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து ½ இன்ச் to ½ இன்ச் மொத்தமாக 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.